Hi friends, welcome to Foodies Lounge by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல எக் சாலன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ சாலன் பண்றதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் போல வேர்க்கடலை சேர்த்துறலாம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை கொஞ்சம் வறுபட்டதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் போல எள்ளு சேர்த்துக்கோங்க. கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் போல துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துடலாம். இப்போ தேங்காயில இருக்க ஈரப்பதம்லாம் போனதுமே நல்லா வாசனை வருது. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிருங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சு எடுத்திருக்கேன். அடுத்து மறுபடியும் இந்த கடாயை நம்ம சூடு பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுருங்க. இப்போ மசாலா நல்லா வெந்திருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். மசாலா வேகும்போது அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ இதில் 1/2 கப் புளித்தண்ணி சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் இதை வேக வச்சுருங்க. இப்போ மறுபடியும் ஒரு கொதி வந்த பிறகு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி முழுசாக வெந்து பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது, அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ குழம்பு நல்லா வெந்து ரெடி ஆயிருக்கு. கடைசியாக இதில் வேக வச்ச 2 முட்டையை சேர்த்துடலாம். இதில் முட்டை தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் எதுவுமே சேர்க்காம வெறும் பிளெயின் சாலனை கூட சர்வ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வெஜிடேரியன் ஆப்ஷனுக்காக பஜ்ஜி மிளகாய் இருக்கு இல்லையா, அதில் நடுவில் விதையெல்லாம் எடுத்துட்டு லேசாக எண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கலாம். சூப்பரான மிர்ச்சிக்காய் சாலன் ரெடி ஆகிடும். இல்லைனா நீங்கள் கத்திரிக்காவை எண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கலாம், அது பேகன்காய் சாலன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ முட்டையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி எவ்வளோ ஈஸியாக பண்ணணும்னு பார்த்தீங்கல்ல. நான் இன்னைக்கு வெஜிடபிள் புலாவ், எக் சாலன் கிரேவி, அப்புறமா சிக்கன் 65 தான் சாப்பிட போகிறேன் லஞ்சுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். டாட்டா.